இப்போ இந்த சீசனோட முதல் ட்விஸ்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க கட்டி இருக்கிற பேட்ஜுக்கு ஏத்த மாதிரி சேர்ந்து உட்காருங்க. இந்த முறை இந்த பிக் பாஸ் வீடு 2 பிரிவுகளா பிரிக்கப்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் எப்பவும் போல புதுசா மாற்றி அமைக்கப்பட்ட பிக் பாஸ் வீட்டு ஏரியா, இன்னொரு பக்கம் சிறப்பா பிரத்யேகமா டிசைன் செய்யப்பட்ட பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஏரியா. இந்த பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் இந்த வீட்ல வெறும் பிரிவு மட்டுமில்ல. பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். உங்க தண்ணி விஷயத்துக்கு வருவோம். கார்டன் ஏரியால வைக்கப்பட்டு இருக்கும் எல்லோ டேங்க்ல இருக்கிற தண்ணீர் தான் அடுத்து நான் தண்ணி திறந்து விடுற வரைக்கும் நீங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்த போற தண்ணீர். பாத்ரூம் ஏரியா ஃபிளஷ தவிர இந்த வீட்டுக்குள்ள வேற எங்கேயும் தண்ணி வராது. அது வரைக்கும் வெளியே இருக்கிற டேப் லீவரை ஆன் ஆஃப் பண்ணி விளையாடாதீங்க. அதே மாதிரி குடிநீரும் உங்களுக்கு நாளைக்கு தான் அனுப்பப்படும். அது வரைக்கும் இன்னைக்கு பாட்டில்ல கொடுக்கப்பட்ட தண்ணீர் தான் நீங்க பயன்படுத்தணும். எப்பவும் போல புதுசா மாற்றி அமைக்கப்பட்ட பிக் பாஸ் வீட்டு ஏரியா, இன்னொரு பக்கம் சிறப்பா பிரத்யேகமா டிசைன் செய்யப்பட்ட பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஏரியா. இந்த பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் இந்த வீட்ல வெறும் பிரிவு மட்டுமில்ல. பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். பேருக்கு ஏத்த மாதிரியே பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு பிரத்யேக சலுகைகள் கொடுக்கப்படும். அது என்னங்கிறதெல்லாம் நாளைக்கு சொல்றேன். கனி, உங்களுக்கு முன்னாடி வந்த யாருக்குமே கார்டன் ஏரியால வச்சிருக்கிற ஃபைலை திறந்து லெட்டர் படிக்கணுங்கிற எண்ணமே வரல. ஓப்பன்னு போட்டிருந்தும் கூட திறக்க தவறிட்டாங்க. சோ குட் ஜாப். ஒரு சில ஸ்பெஷல் நபர்களுக்கு மட்டும்தானே ஒதுக்கப்படும். அந்த அடிப்படையில் குறைவான எண்ணிக்கையில் இருக்கும் ப்ளூ பேட்சோட மெம்பர்ஸ் இந்த பிக் பாஸ் வீட்டோட முதல் பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ். இப்ப நீங்க எல்லாரும் உங்க ஏரியாவுக்கு போகலாம். அண்ட் பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஏரியா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு மட்டும்தான், வேற யாருக்கும் உள்ள போக அனுமதி கிடையாது. ஓகே பாஸ். குட் நைட். எனக்கு நம்ப முடியாது. படிச்சா புரியாதா? எனக்கே புரியாது. படிச்சா புரியாதா? இல்ல எனக்கே புரியாது. டேர்மா இருந்தா நான் படிச்சிருக்கேன். அது உங்களோட சாரி. நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. நான் கூகுள்ல என்ன போட்டாலும் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டாக்டர்ஸ். அது எனக்கு புரியாதுன்னு சொல்ல வேணாம். நீங்க புரிய வச்சீங்கன்னா எனக்கு புரியும். மெடிக்கல் டெர்மினாலஜி. ஆமாங்க சொல்றாங்க அவங்க படிச்சதுனால. அது படிச்சா எல்லாருக்கும் டாக்டரா நீங்க என்ன சொல்லி தந்தா அதுக்கப்புறம் அதை அப்சர்வ் பண்ணிப்பங்கிற கான்செப்ட்ல தான் அவங்க பேசுறாங்க. ஏன்னா ஒரு படிக்காதவங்கன்னா ஓகே ஃபைன், அவங்க படிச்சிருக்கனால அவங்க அந்த கான்செப்ட்ல சொல்றாங்க. ஐயோ நீங்க அவங்க நான் நார்மலா டிகிரி விஷயம் இல்ல, கொஞ்சம் கஷ்டம் தானே. இல்ல இல்ல வாட் ஐம் சேயிங் இஸ் என்ன கஷ்டமா இருந்தா அவங்க சொல்றாங்க பாரு. எனக்கு தெரியாது வேற
எனக்கு புரியாது வேற. ஓகேவா? தெரியாதுன்னா சரி எனக்கு தெரியாது. ஆனா நான் தெரிஞ்சுப்பேன், நான் கேட்டுப்பேன். எனக்கு இப்ப ப்ரூவ் பண்ண முடியாது பிகாஸ் எனக்கு தெரியாது. பட் வாட் இஸ் சொல்லிட்டேன். ஹி சேயிங் எனக்கு புரியாதான். நான் பார்த்தாலும் நான் படிச்சாலும் எனக்கு புரியாதான். மெடிக்கல் டெர்மினாலஜி புரியாது. அதுதான் எனக்கு புரியாதுன்னு சொல்றாங்க. ஏன் புரியாது? நம்ம கூகுள் பண்ணி வெளில போய் பார்த்தா நம்ம படிச்சா புரியும். எல்லாருக்கும் வந்து ஃபீவர்னா ஒரு காலத்துல தெரியாது. ஆனா நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் you know what is fever. ஒரு நாள் கூத்து. இவர்கிட்ட ஒரு நாளுக்கான சரக்கு தான் இருக்கு. இதுக்கு மேல இவர் இந்த ஷோல தாங்க மாட்டாரு. பண்றதுக்கு எதுவுமே இல்ல. இந்த பர்சனாலிட்டி வச்சு கண்டினியூ பண்ணாங்கன்னா எனக்கு இந்த ஸ்டிக்கர் மேக் சென்ஸ் அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு. சோ அந்த ஒரு ரீசன்னால நான் கொடுக்கிறேன். நான் வந்து வியானா தான் சூஸ் பண்றேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க, யாரோடையும் மிங்கல் ஆக மாட்டேன்றாங்க. திவாகரன் தான் ஓட் பண்றேன். தனித்துவமா நான் ஒரு கேமராக்கு தான் பண்ணுவேன், மக்களோட இணைஞ்சு பண்ண மாட்டேன். LD Grocer பெருங்காயம் வழங்கும் Bigg Boss Season 9 co-presented by Asian Paints, Royal Glitz, Surf Excel Matic Express, Ralph மற்றும் மாருதி சுசுகி. இன்று இரவு 9:30க்கு. ஓப்பன் தூக்கி சாப்பிடணும். பெண்களுக்கு அப்படி இல்லை. இன்னொரு அழகான பொண்ணு வந்துட்டு நம்மளால தாங்காது. இப்படி பார்ப்பாங்க, சுத்தி பார்ப்பாங்க, என்ன இப்படி பார்ப்பாங்க. அவங்க என்ன பூரா அங்க போயிடும். அந்த அழகை தூக்கி சாப்பிட நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆட்டிடியூட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. டான்ஸ் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, ட்ரெஸ் ஃப்ரீயா பண்ணுவாங்க, என்னென்னமோ. அதாவது அது படைப்பு. அது இறைவனுடைய படைப்புலயே பெண்கள் கிட்ட ரெண்டு கொடுத்துட்டாரு. ஒண்ணு ஜெலஸ், இன்னொன்னு பேராசை. இதை ரெண்டுத்தையும் பெண்கள் கிட்ட இருந்து நீங்க கொடுக்க முடியாது. சும்மா உட்காந்து ஏதாவது பிளே பண்ண பண்ற அப்படிமா அப்நார்மலா தெரியுது. நேச்சுரலா சொல்றதுக்கும் மத்தவங்க யாருமே எல்லாரும் சொல்றேன். 1000 தடவை சொல்லியாச்சு. கேட்டதே திருப்பி நானும் பாத்துட்டேன் 4 டைம். பேசுறதே திரும்பி பேசிட்டு இது நான் என்னங்க பிசியோதெரபி பத்தி டவுட் 1000 தடவை கேட்டதே திருப்பி கேட்கறேன். அப்படிப்பா நானும் 1000 தடவை சொல்லி எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கும் நேச்சுரா கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சும்மா இருப்பா. அவங்களும் நேற்று டாக்டர் சொல்லியாச்சுப்பா. பிசியோஸ்னா என்ன, பிரிஃபிக்ஸ் போடுறது இது சொல்லிவிட்டு எதுவுமே தெரியாம சார் சும்மா இருங்க சார். என்ன நடச்சுன்னு கேக்குறேன் சார். ஒரு நிமிஷம். நீங்க என்ன சும்மா இருன்னு நீங்க சொல்ல முடியாது. நான் பேசுறது எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு அதை பத்தி லாக்கு அகைன்ஸ்டா பேசுவீங்களா? லாக்கு அகைன்ஸ்டா பேசுவீங்களா? சும்மா லா அண்ட் டர்ம்ஸ் அதுக்கும் சொல்லிட்டேப்பா. மெடிக்கல் ஃபீல்ட் உங்களுக்கு தெரியாது சொல்லியாச்சு. மெடிக்கல் ஃபீல்ட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க அதெல்லாம் தெரியும். கூகுள்ல சர்ச் பண்ணிக்கிறேன். ஃபீவர்ல கூகுள்ல சர்ச் பண்ணி உங்க தெரிஞ்சுக்குவாங்களா? இதெல்லாம் என்ன ஒரு இதுப்பா? கூகுள்ல வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி உங்க ஃபீவர் பத்தி படிப்பாங்களா? அப்ப 5 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சவங்க மத்தவங்க எல்லாம் இது அன்னெசரி டாக்கிங்ஸ் பாது. இல்லப்பா மெடிக்கல் லா சொன்னேமா. மெடிக்கல் ஃபீல்ட்ல எங்களுக்கு உண்டான லாஸ் இல்ல. என்ன கேட்டாங்க தெரியுமாமா? அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்றாங்க. நான் சொல்றேன் இல்லப்பா. நீட் எக்ஸாம் வந்துருச்சு, கவுன்சில் வந்துருச்சு. கவுன்சில் மீன்ஸ் படிச்சு முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ற ஒரு பாடிமா. அது வந்து ஒரு கவர்னிங் பாடி. அந்த பாடியில பண்ணணும். அந்த லா எல்லாம் உங்களுக்கு புரியாது சொல்லியாச்சு. சொன்னது அதெல்லாம் கிடையாது. ஆமா லா சொன்னாலும் புரியாது. லாவோட கவர்னிங் பாடியை பத்தி எனக்கு தெரியுமா? லா கவுன்சில் கவுன்சில்ல தான் அந்த லா எல்லாம் வரும். அதுல 500-600 பேஜஸ் வரும். அதெல்லாம் படிச்சாதான் புரியும். இவ்வளவு பேர் பேசுறாங்க, யாருன்னா ஒரு ஆள் பேச விட தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க சொல்றது கரெக்ட். உங்களுக்கு நீங்க அந்த இதுல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியுது. இவருக்கு புரியல. அது நீங்க இல்ல அப்படின்னா ஒரு தடவை கிடையாது. வந்ததுல இருந்து கேட்ட கொஸ்டினே பண்ணி அதாவது வந்து என்ன பண்ற அப்படின்னா அது அப்படியே ஒரு டிஃபைன் பண்ற மாதிரி ஒரே இதே 10 தடவை கேட்கறேன். அப்படிமா நிறைய சொல்லியாச்சு. இங்க கேட்டா அப்படி, அங்க கேட்டா அப்படி. நான் ஒன்னே ஒன்னு தான் கேட்டேன். இப்படி தப்பு தானே? சரி அவரு ஒரே வார்த்தை சொல்லலாம். நான் தெளிவா சொல்லிட்டேன். நான் நேத்தே சொல்லிட்டேன். யாருனாலும் கை நீட்டு பேசாதீங்க. நான் அப்படிதான் பேசுவேன்றாரு. எப்படி சொன்னாரு? அப்படிதான் பேசுவேன். இல்லமா அது சொன்னேன். இல்ல நேத்து அந்த மனுஷன் பேண்ட் இங்க இப்படி போயிட்டு இருக்குது. இப்பவே நான் தான் பட்டன் போட சொன்னேன். அதான் சொல்றேன். பேண்ட் அட்ஜஸ்ட் பண்றோம், ஒண்ணு பண்றோம், பிரீதிங் டைம் முடிக்கிறோம், மூச்சு விடுறதுக்கு நீங்க இருங்க. சரி ஓகே. இவ்வளோ லாவை பத்தி பேசிட்டாரு, இவ்வளோ இதை பத்தி பேசிட்டாரு. ஓகே ஒத்துக்கிறேன். மன்னிப்பு கூட கேட்டுறேன். எதுக்கு? ஒருத்தரோட துறையை பத்தி பேசினா கோதம் வரும். அதே மாதிரிதான் உயிரே கொடுத்து நாங்க கலைக்காக நாங்க இவ்வளவு பண்றோம்ல. கண்டிப்பா எங்க துறையில நீ என்னன்ற ஷார்ட் டைம்ல நான் ஸ்டார் ஆயிட்டேன்ற, 5 திரைப்படம் நடிச்சுட்டேன்ற, அதனால எல்லாருக்கும் வயிற்றுச்சல்ன்ற.
அதான் எனக்கு சங்கடமா இருக்கு. திருப்பி வருது சங்கடமா இருக்கு. போகிறேன் இல்ல அவருக்கு புரிய வச்சு உட்கார வச்சு எல்லாமே சொல்லணும். இப்ப படிச்சா தெரியாதுன்றாரு அவரு. படிச்சா தெரிஞ்சுக்கலாம், எதை வேணா ஓரளவுக்கு ஆச்சு தெரிஞ்சுக்கலாம்ல. அவர்கிட்ட நான் கொஞ்சம் அண்ணன்னு பேசி மரியாதை கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். கூட எல்லாம் சரியாயிடும். விடு, கொடுக்குற மரியாதைய ஒருத்தர் பயன்படுத்திக்கணும். வருத்தம் எல்லாம் கிடையாதுண்ணே. எனக்கு என்னன்னா ஒருத்தருக்கு நல்லா இருந்தா நம்மள அவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கறத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஜென்யூனா தான் அவரை வந்து ஓட்டணும் இல்ல. நேத்து அவர் வந்து நான் பண்ணி காட்டா அப்படின்னு போனாரு, புடிச்சிட்டேன். அந்த உடனே ஏன் இருக்கிறீங்க, உங்கள்ட்ட இருக்கிறது அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சத்தியமா அந்த எண்ணத்துல தான் சொன்னேன், உங்கள்ட்ட இருக்கிறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதையும் இப்ப இறக்கிட போறீங்களே அப்படிங்கிற மாதிரி.